ஒரு நாள் காலை ஜப்பானில் ஒரு கடற்கரையில் சிலர் நடந்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று அவர்கள் இதுவரை பார்த்திராத ஒரு விசித்திரமான உயிரினத்தை பார்த்தார்கள். அது ஒரு சாதாரண மீன் இல்லை. அதன் உடல் வெள்ளி நிறத்தில் மின்னியது. அதன் நீளம் ஒரு மனிதனை விட பல மடங்கு அதிகம். சிலர் வியந்து ஓடினார்கள். சிலர் அருகில் சென்று பார்த்தார்கள். அப்போது ஒருவருக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. இது ஓர்ஃபிஷ் இல்லையா? கடலின் மிக ஆழத்தில் வாழும் இந்த மீனை பற்றி பல நூற்றாண்டுகளாக கதைகள் சொல்லப்பட்டு வருகின்றன. சிலர் இதை கடலின் ராஜா என்று அழைப்பார்கள். சிலர் இதை பார்த்தால் பெரிய இயற்கை பேரழிவு வரப்போகிறது என்று நம்புவார்கள். ஆனால் உண்மை என்ன? அந்த நாளில் கடற்கரையில் கிடந்த அந்த மீன் மனிதர்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல வந்ததா? அதை தெரிந்து கொள்ள முதலில் நாம் கடலின் ஆழத்திற்கு செல்ல வேண்டும். கடலின் மேற்பரப்பில் சூரிய ஒளி இருக்கும். ஆனால் ஆயிரக்கணக்கான அடி ஆழத்திற்கு கீழே சென்றால் அங்கு முழுக்க இருள். அங்கே வாழும் உயிரினங்கள் மிகவும் வித்தியாசமானவை. சில மீன்கள் தங்களாகவே ஒளி உண்டாக்கும். சில உயிரினங்களை விஞ்ஞானிகள் கூட அரிதாகத்தான் பார்த்திருக்கிறார்கள். அந்த இருண்ட உலகில்தான் ஓக் ஃபிஷ் வாழ்கிறது. இந்த மீன் சில நேரங்களில் 30 அடி நீளம் வரை வளரக்கூடும். அதாவது ஒரு சிறிய பேருந்தின் நீளத்திற்கு சமம். ஆனால் இவ்வளவு பெரிய மீன் இருந்தும் மனிதர்கள் இதை ஏன் அடிக்கடி பார்க்க முடியவில்லை? ஏனென்றால் இது கடலின் மிகவும் ஆழமான பகுதிகளில் அமைதியாக வாழ்கிறது. அது மனிதர்களை தேடி வராது, படகுகளை தாக்காது. அதன் வாழ்க்கை முழுவதும் இருளில் கழிக்கிறது. ஆனால் சில நேரங்களில் ஏதோ ஒரு காரணத்தால் இந்த மீன் மேலே வருகிறது. அதுதான் மர்மம். ஒரு முறை ஜப்பானில் மட்டுமல்ல, உலகின் பல கடற்கரையிலும் இந்த மீன் கரை ஒதுங்கியதாக பதிவுகள் உள்ளன. அப்போது மக்கள் பயந்தார்கள். ஏதோ நடக்கப் போகிறது என்று நினைத்தார்கள். ஆனால் விஞ்ஞானிகள் வேறு விளக்கம் சொல்கிறார்கள். இந்த மீன் உடல்நலக்குறைவு காரணமாகவோ, கடல் நீரோட்ட மாற்றம் காரணமாகவோ அல்லது திசை தவறியதாலோ மேலே வரலாம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இங்கேதான் இந்த கதையின் மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. இயற்கையில் ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கு உடனே மர்மமான காரணம் தேடுவது எளிது. ஆனால் உண்மையில் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். ஓர்ஃபிஷ் நமக்கு கற்றுக் கொடுப்பது அதுதான். இன்றும் கடலின் ஆழத்தில் எண்ணற்ற ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன. நாம் பூமியில் வாழ்கிறோம். ஆனால் நம்முடைய சொந்த கடல்களை பற்றியே இன்னும் முழுமையாக அறிந்திருக்கவில்லை. அடுத்த முறை கடலை பார்க்கும்போது அதன் மேற்பரப்பை மட்டும் பார்க்காதீர்கள். அதன் கீழே மனிதர்கள் அரிதாகவே பார்த்த ஒரு உலகம் இருக்கிறது. அங்கே இன்னும் கண்டுபிடிக்கப்படாத உயிரினங்களும் சொல்லப்படாத கதைகளும் மறைந்த ரகசியங்களும் இருக்கின்றன. நன்றி.